இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் மேலையும் டாஸ்மாக் கடைகள் மேலையும் கிட்டத்தட்ட 21 எஃப்ஐஆர்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது. 21 எஃப்ஐஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் மேல, அதாவது டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி 21 கேசஸ் வந்து டாஸ்மாக் மேல போட்டிருந்ததுனால அதை பேஸ் பண்ணி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தியிருக்காங்க லாஸ்ட் 2 டேஸ்ல. இந்த ரெய்ட்ஸ் நடத்தும் பொழுது முக்கியமா திரு விசாகன் அவர்களுடைய வீட்டில், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் அவரோட வீட்டில் வந்து சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல், அவரோட வீடாகப்பட்டது மணப்பாக்கத்தில் இருக்கு, சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் பல கேள்விகளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸும் எழுதி வாங்கியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த ரெய்ட் ஆகப்பட்டது சர்ச் அண்ட் சீசர் ஆபரேஷன். இந்த சர்ச் அண்ட் சீசர் ஆபரேஷன் ஆகப்பட்டது செக்ஷன் 17 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி நடத்துறாங்க. இந்த ரெய்ட்ல முக்கியமா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நிறைய வாட்ஸ்அப் சாட் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த விதமான அஃபீஷியல் கம்யூனிகேஷன் இன்னும் பண்ணல. ஜென்ரலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெய்ட்ஸ் நடத்தி முடிச்ச உடனே அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து குறிப்பிடுவாங்க என்ன மாதிரியான அவுட்கம் வந்திருக்கு ரெய்ட்ஸ் வழியான்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னும் வந்து அஃபீஷியலா வரல. ரெய்ட்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு.